நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் திட நம்பிக்கை. அப்படியெனில் தேவன் பேரில் உள்ள நம்பிக்கை அசைக்கப்படாத உறுதியான நம்பிக்கை. எப்படியெனில் துர்செய்தியை கேட்கும் போது கூட அவன் பயப்படாமல் அவன் இருதயம் தேவனை நம்பி திடனாயிருக்கும். வேதத்தில் 3 வாள்களாகிய அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் நிறுத்தி வைத்திருக்க பொற்சிலையை ஆராதிக்க வேண்டும் என்றார். இவர்கள் ஆராதித்தார்களா? இல்லை. 7 மடங்கு அக்னி சூளையிலே போட்டார். இவர்கள் பயப்பட்டார்களா? இல்லை. ஏனென்றால் இவர்கள் தேவன் பேரில் வைத்த நம்பிக்கை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை நிச்சயம் தப்புவிப்பார் என்று உறுதியான நம்பிக்கையோடு திட நம்பிக்கையோடு இருந்தார்கள். இன்னும் அவர்கள் துர்செய்தி கேட்கும் போது கூட அவர்கள் பயப்படவில்லை. பிரியமானவர்களே, நாமும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போதுதான் எல்லா சூழலிலும், அது எப்படிப்பட்ட நேரத்திலும் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை, திட நம்பிக்கை தானாகவே வந்துவிடும்.